சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி சாதனா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 492 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். இவர் சென்னை மாநகராட்சி பள்ளிகளிடையே முதலிடம் பிடித்துள்ளார். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த மாணவி சாதனா மருத்துவம் படிக்க விரும்புவதாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அந்த வீட்டு வேலையும் செய்யணும், அதே மாதிரி நான் படிக்கணும். அப்பாவும் போனால் நைட்டு 9 மணி அந்த மாதிரி தான் வருவாங்க. நாங்கள் புஷ்பா நகரில் ஹவுசிங் போர்டில் தான் இருக்கோம். ரொம்ப அந்த இடம் சின்னதாக தான் இருக்கும், வீடு படிக்கவும் இடம் இருக்காது. நான் அந்த ஒரு ரூம்லேயே தான் உட்காந்து படித்தேன். அந்த நேரத்தில் கஷ்டமாக தான் இருந்தது படிக்க. அதனால நான் ஸ்கூல்லேருந்தே படிப்பேன், தினமும் 7 மணி 8 மணி வரைக்கும். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு படிப்பேன். அதனால கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் தான் நான் படித்தேன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் அடுத்ததா என்ன படிக்க விரும்புறீங்க? நீங்கள் என்ன அடுத்தது படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ 11th வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து நீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ள நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்பட்டதால் தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பதாக கூறினார். அடுத்து வரும் கல்வி ஆண்டிலும் தேர்ச்சி விகிதத்தை தக்க வைத்துக் கொள்ள பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனி மேரி கூறினார். கடந்த ஆண்டு 6வது இடம் பெற்றது. இந்த ஆண்டு முதலிடம் பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. மாணவர்களுக்கு சிறப்பாக கையேடு ஒன்று தயார் பண்ணி நம்ம அரசு சார்பில் நம்ம வழங்கினோம். அதையும் அவங்க பயன்படுத்தினாங்க. கைடு கொடுத்தது மிகுந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அரியலூர் மாவட்டம் ஒரு சோஷியோ எக்கனாமிக் பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து ஒரு எஜுகேஷ்னலி அது ஒரு முன்னேறுகிற மாவட்டமாக இப்போ விளங்குறது மிகுந்த ஒரு நல்ல ஒரு